திருப்பூர் சார்ந்த ஒரு பெண் 4 மாச கர்ப்பிணியான அவங்க ட்ரெயின்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அவங்க ட்ரெயின்ல இருந்து கையை உடைச்சு தள்ளி விட்டுருக்காங்க ஒரு கொடூரை. அவங்க வந்து திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் போயிருக்காங்க. கோயம்புத்தூர் திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ல காலையில 9 மணி அளவுல ட்ரெயின் வந்து ஜோலார்பேட்டை வந்து அடைஞ்சிருக்கு. இவங்க வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல வந்து பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ட்ரெயின் கிளம்பும் போது ஒரு ஆண் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறி இருக்காரு. அந்த கொடூரம் வந்து ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறம் இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நான் மட்டும் தான் இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கேன், நீங்க இறங்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல காட்பாடியில இறங்கிறேன்னு சொல்லியிருக்கான். இது வந்து அவங்க சண்டையும் போட்டிருக்காங்க, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த லேடியை வந்து கண்காணிச்சுட்டே இருந்திருக்கான். அவங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது பின்னாடியே போயிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க பாலியல் சென்டர்ல வந்து ஈடுபட்டு இருக்கான். அவங்க ட்ரெஸ் கிழிச்சிருக்கான். தொடர்ந்து ரொம்ப போராடி இருக்காங்க இவங்க கிட்ட. ஒரு கட்டத்துல என்ன பண்ணிருக்கான், இவங்களை வந்து ட்ரெயின்ல இருந்து பிடிச்சு தள்ள முயற்சி பண்ணியிருக்கான். அந்த அம்மாவும் ட்ரெயினை கெட்டியா பிடிச்சிட்டு போராடி இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க பிரெக்னன்ட். ஸோ ஒரு கட்டத்தில் முடியாம அவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க. அதுவும் என்ன பண்ணியிருக்கான், அதை கீழே விழ வைக்கிறதுக்கு அவங்க கையை வந்து முறிச்சிருக்கான், அதாவது உடைச்சிருக்கான். இவங்க விழுந்த இடம் வந்து கெவி குப்பம். அங்கேருந்து மீட்டு அந்த பெண்ணை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அந்த பெண் கொடுத்த வாக்குமூலமும் சிசிடிவி ஃபுட்டேஜ் பேஸ் பண்ணி ஹேம்ராஜ் என்பவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவன் ஆல்ரெடி ரேப் கேஸ்ல வந்து பெயில இருக்கிறதாவும் பல கேஸ்கள் வந்து அவன் மேல இருக்கிறதாவும் சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் அவன் வந்து பிடிக்க போகும்போது தப்பிச்சு போயிருக்கான். காலில் வந்து பலமா அடிபட்டு மாவு கட்டு போடப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நடந்தது வந்து 6ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2025. அந்த பெண் வந்து கர்ப்பமா இருந்த நிலையில நேத்து அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு. ஹேம்ராஜ் மேல என்னென்ன செக்ஷன்ல வந்து கேஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா 115/2 காசிங் ஆஃப் இன்ஜுரி, செக்ஷன் 64 செக்ஷுவல் அசால்ட், செக்ஷன் 62 கமிட்டிங் அஃபென்ஸ் வித் நாலேஜ், செக்ஷன் 74 அவுட்ரேஞ்சிங் த மாடர்னிட்டி ஆஃப் உமன், செக்ஷன் 109/1 அட்டெம்ப்ட் ஆஃப் மர்டர். இந்த செக்ஷனுக்கு கீழே எல்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு கேஸ் அவன் மேல.